நம் தாய் தமிழுக்கு வணக்கம். அன்புள்ளம் கொண்ட குயின் கோப்ரா சேனலின் ஆருயிர் நேயர்களே, உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் LV ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் ஒரு வழக்காடு மன்றம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பட்டிமன்றம் வேற, வழக்காடு மன்றம் வேற. பட்டிமன்றம்னா இப்போ கல்வியா செல்வமானு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு வாதாடினா இந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம் 4 பேர்னு சொல்லி அணியாக பிரிந்து கொண்டு வாதாடுவார்கள். வழக்காடு மன்றம் என்றால் இப்படி கல்வியா செல்வமான, கல்வி பக்கம் ஒருத்தர், செல்வம் பக்கம் ஒருத்தர், இவங்க 2 பேருமே அட்டிய டைம்ல ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு வழக்காடு மன்றம். பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசி உட்கார்ந்த பிறகு எதிரணியை சேர்ந்த இன்னொருத்தர் எந்திரிப்பாரு, பேசுவாரு, இவர் உட்காருவாரு, அப்புறம் இவர் எந்திரிப்பாரு. இப்படி வழக்காடு மன்றம் என்றால் ஒரே நேரத்தில் 2 அணியை சேர்ந்த 2 ஒவ்வொருத்தர் தான் இருப்பாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வழக்காடு மன்றத்தில் பங்கு கொள்ள போகிறவர்கள் கவியரசர் கண்ணதாசனும் வாலிப கவிஞர் வாலியும். கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? தெய்வம் அல்லது கடவுள் அல்லது ஆண்டவன். இதுல என்ன ஒரு மேட்டர்னா, இவங்க 2 பேருமே ஆண்டவன் இல்லை, கடவுள் இல்லை, தெய்வம் இல்லை என்று சொல்லவில்லை. கடவுள் இருக்கிறார், ஆனால் எங்கெல்லாம் இருக்கிறார் என்று நான் பார்த்தேன் என்று கண்ணதாசன் வாதாடப் போகிறார். அவர் எங்கெல்லாம் இருக்கிறார் என்று கவிஞர் வாலி கடவுளை நான் எங்கெல்லாம் பார்த்தேன் என்று பட்டியலிட்டு இவர் வாதாடவிருக்கிறார். இவ்வளவுதான். கருத்தில் வேறுபாடு இல்லை, கடவுள் இருக்கிறார். 2 பேரும் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள். ஆனால் கடவுளை நான் எங்கெல்லாம் கண்டேன், இதுதான் இப்ப இவங்க பேச போறது. இதுக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய பாட்டு, சினிமா பாட்டு 2 பாட்டு. 1 சரஸ்வதி சபதத்துல கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல், தெய்வம் இருப்பது எங்கே. TM சௌந்தரராஜன் குரல் கொடுத்து பாடியது, திரை சீத்தலகம் KV மகாதேவன் இசை ஊட்டியது. இந்த பாடல் காட்சியில் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இங்க எந்த சந்தர்ப்பத்தில் இந்த தெய்வம் இருப்பது எங்கே பாட்டு? கோவில்ல அந்த நாட்டு அரசியாக இருக்கக்கூடிய KR விஜயா கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றாங்க. அங்க ஆல்ரெடி ஒரு புலவன், வித்யாபதி என்கின்ற புலவன் சிவாஜி கணேசன் என்று தெய்வத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த பாடல் கேட்டு இவர் நிற்கிற சன்னிதானத்துக்கு அரசியே வருகிறார். அந்த சூழல், இவர்களுக்கிடையே ஒரு போட்டி நிலவுவதாக படம். கல்வியா செல்வமா வீரமா என்று. இந்த போட்டியில் இன்னொருவரும் உண்டு, ஜெமினி கணேசன் அவர்கள். சரி, இப்ப இன்னொரு பாட்டு எடுத்துக்கிறோம். பாபு படத்துல, இதோ இந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இந்த பாட்டு எடுத்துக்கிறோம். இந்த பாடல் எழுதியவர் கவிஞர் வாலி. இதற்கும் குரல் கொடுத்தவர் TM சௌந்தரராஜன். இந்த பாடலிலும் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி. இது என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல? சவுகார் ஜானகி, அவரது மகள், ஒரு சின்ன குழந்தை பேபி ஸ்ரீதேவி. அம்மா சோறு கொடுத்து சாப்பிடுமாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டு சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கும். ஆனால் இந்த குடும்பத்தின் மீது நன்றி விசுவாசம் காரணமாக பிரியம் கொண்ட சிவாஜி சவுகார் ஜானகியிடம், அந்த சாப்பாடை ஏன்ட்ட கொடுங்கம்மா, குழந்தைக்கு நான் ஊட்டுறேன்னு சொல்லிட்டு இவர் இந்த பாடலை பாடிக்கொண்டு ஊட்ட, இந்த உணவை அவளோடு உண்ண வரும் அந்த ஸ்ரீதேவி குழந்தை. இப்படி இதில் என்னன்னா, சரஸ்வதி சபதம் படத்துல கவியரசர் கண்ணதாசன் தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்ட்டு அந்த பாட்டில் எப்படி பட்டியல் போடுறார். இதோ எந்த தெய்வம், இந்த பாட்டில் கடவுள் எங்கெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி வாலி எப்படி பட்டியல் போடுறார், அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு இசை திரை சித்திரம் KV மகாதேவன், அதற்கு இசை MS விஸ்வநாதன். இந்த சரஸ்வதி சபதம் பாடல் கலர், அது கருப்பு வெள்ளை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப மேட்டரை கேளுங்க. கண்ணதாசன் தெய்வம் இருப்பது எங்கெல்லாம் சொல்றாரு பாருங்க. தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே. இது இங்கே என்றால் எங்கே? தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்தவர் எங்கே, அங்கே. இறைவன் எங்க இருக்காராம்? தெளிந்த நினைவு இருக்கணும், திறந்த நெஞ்சு இருக்கணும். பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம்
பொய்யில் விளைந்த காடு, எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம், இறைவன் திகழும் வீடு. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. தெய்வம் வேற எங்கெல்லாம் இருக்கு? இசையில், கலையில், கவியில், மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு என்று சற்று ஆணவம் பிடித்த ராணிக்கு இடித்துரைப்பது போல இந்த பாட்டு நமக்கெல்லாம் இடித்துரைக்குது. எப்படி? ஆணவம் கொள்ளாத, பயங்கரமாக ரிச்சாக வந்தெல்லாம் கோயிலுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணாத, ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை. கோயிலுக்கு வந்து கும்பிட்டேன்னா ஒரே கருத்தா நில்லு, அங்கே ஒரு கண்ணு இங்கே யார் நிற்கிறா, இதெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்றது மாதிரி. அப்புறம் முடிக்கிறார் பங்க பாட்டை, நன்றி நிறைந்தவர் எங்கே தெய்வம் அங்கே, பழமை நிறைந்தவர் எங்கே தெய்வம் அங்கே, பாசம் நிறைந்தவர் எங்கே தெய்வம் அங்கே. இதுதான் கண்ணதாசன் தெய்வம் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அவர் பட்டியலிட்ட பாடல். இப்ப இங்க வாங்க, கவிஞர் வாலி எம்எஸ்ஏ மியூசிக்ல அம்மா கிட்டே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்ச அந்த பேபி ஸ்ரீதேவி குழந்தைக்கு யாரோ ஒரு வேலைக்கார விசுவாசமானவன், ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடிய சிவாஜி கேரக்டர் இப்ப இந்த சோத்தை பிசைஞ்சு ஸ்ரீதேவிக்கு ஊட்ட போறாரு. அந்த குழந்தை அன்போட ஏத்துக்கிடுதுன்னா சிவாஜி அவர்கள் அந்த சாப்பாட்டை கொடுக்கிற விதம், அவர் கொடுக்கின்ற பாடல், அந்த இசைக்கு அவ்வளவு பெரிய சக்தி. அதுல தெய்வம் எங்கெல்லாம் இருக்கிறதா சொல்றாரு. அந்த குழந்தைக்கு முதல்ல சோறு ஊட்ட போகும்போது அந்த குழந்தை சிரிக்குது, உடனே சிவாஜி பாடுறது மாதிரி, இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான், அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான், தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். அண்ணாத்தர சொன்னார் இல்லையா பேரறிஞர், ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கிறேன்னு சொல்லி. என்னையா இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறான்னு கவிஞர் வாலி பட்டியலிடுகிறார். கண்ணதாசன் அப்படி பட்டியலிட்டார். இறைவன் இல்லை என்று இருவருமே சொல்லவில்லை. ஆனால் இவர் வாழ்வு, இவர் அனுபவம், அதை வைத்துக் கொண்டு எங்கெல்லாம் நான் கடவுளை பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார். எங்கெல்லாம் நான் கடவுளை பார்க்கிறேன் என்று இவர் அனுபவம், இதை வைத்து இவர் சொல்கிறார். ரெண்டு பாட்டுக்கும் கருத்து ஒண்ணுதான். ஆனா அவங்க எடுத்து சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. இன்னமும் கடவுள் இருக்கிறார் என்பதை இன்னும் கண்ணதாசன் எத்தனை பாட்டில் சொல்லியிருக்காரு. உலகம் பிறந்தது எனக்காக, அந்த பாட்டில் சொல்லியிருக்காருல்ல. காற்றில் மீதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான், இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான் அப்படி சொல்லியிருக்காரா. ஆனந்த ஜோதியில இதே கண்ணதாசன், அதே மெல்லிசை மாமன்னர்கள் எம்எஸ்வி டிகேஆர் இசையில
எம்ஜிஆர் பாடுவதாக, கடவுள் இருக்கின்றார் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா, காற்றில் தவழுகிறான் அது உன் நெஞ்சுக்கு புரிகின்றதா, நெஞ்சுக்கு புரிகின்றதா. இப்படி எத்தனை பாடல்களில் இறைவன் என்பவனை நிச்சயமாக யாரும் பார்க்க முடியாது. இறைவன் என்பவனை என்கின்ற ஒரு அம்சத்தை நல்லபடியாக உணரலாம். அதை உணர்வதற்கு நம்மிடம் நல் மனம் வேண்டும் என்பது மட்டும்தானே நமக்கு தேவையான ஒரு அம்சம் என்பதை உணர்த்த இப்படி ஒரு வீடியோ பதிவு நமது குயின் கோப்ரா சேனலில். நன்றியுடன் உங்கள் தோழர் LV ஆதவன்.